ஆபத்தையா இளைய மகளுக்கு ஆபத்தையா. என்ன சொல்றேன்? கலையழகி மதியழகி நானும் 3 பேர் நந்தவனம் போனோம். ஆடணும் பாடணும். மதியழகி இருக்கிறாளே வரவேடிக்கை பாக்குறதுக்கு போறோம் சொல்லிச்சையா. மனமென்றால் காடு மிருகமலா இருக்கும்படி எடுத்து சொல்றது எருமல வருகிறீங்க. பத்தையா என் பேச்சு கேக்குறீங்க. நான் என்ன பண்றது ஐயா? ஏய் கல்யாணி அம்மா கோயிதா ஒரேமா அப்பா நீ சொல்லிடுங்கனே. அப்பா நான் எவ்வளவோ சொன்னப்பா, அவன் என் பேச்ச கேட்கல. என்னை இழுத்து கீழே தள்ளிட்டு போயிட்டா. உடி வார்த்தை கேட்கலையா? கேட்கல. சரி என்ன பண்ற தெரியுமா? என்ன பண்ற? நேரா போறேன். போய் மூடிக்கிற பாரு. மனுஷனாடி என்னடா? அரவர பிள்ளையா போயிட்டேரி. என்னடா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனுஷன் கிடையாது. உடைய மகளை பார்த்து மூடிக்கிற பார்த்துக்கிட்டு என்ன நியாயம் இது? அட படுபாவி கால நேரம் கெட்டு வருது. கெட்ட பசங்க மட்ட பசங்களா இருப்பாங்க. அதனால கை மூடிக்கிற போற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. நீ போமா. போ 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 போ. ஏய் அடக்கு. இப்ப எங்கத்துல வரீங்க? அந்த வேலையை சென்றால் என்னுடைய மகளை பார்க்கலாம். புறப்பட்டு என்னுடைய கணவர்
என்ன என்னுடைய மகனும் நாடகம் எடுத்து விட்டார்கள். பிறகு நாங்க இருவரும் காணுக்கு வழி கொண்டு வரும்பொழுது ஒரு புலி ஒன்று துரத்தி வந்து பிறகு என்ன நடந்தது? அந்த புலிக்கு பயந்து ஆளுக்கு ஒரு திசையாக நாங்க பிரிந்து விட்டோம் ஐயா. என்னுடைய மகன் இருக்கின்றானா இல்ல இறந்து விட்டானா ஒன்றுமே புரியவில்லை. அம்மா சத்தியமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன், உடைய மகன் ஒருவர் இருப்பான். நான் கண்டுபிடிச்சிட்டு வருமா? அப்படியா? போன் நம்பர் தான் கொடுத்துட்டு போயா. ஜாலியா இருக்கும். ஏன்பா அந்த போன் நம்பர் என்கிட்ட தான், நான் கண்டுபிடிக்க மாட்டேன். மிஸ்ஸிங் என்ன கூடாமா? வாய்க்கு இருக்குது பாரு ஒண்ணு நிறைய. ஆமா நீங்க யார்? வந்த காரணம் என்ன? ரவீந்திரமணி நாட்டி ஆண்டு வர வேளாண் சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன். என்னுடைய அண்ணன் உடைய அண்ணன் மகள் மதியழகி இருவர் மலர் வந்தார்கள். அந்த நேரத்தில் மதியழகி வனவரைக்கு சென்றிருக்கிறார். இல்ல ஏதோ ஒரு நினைச்சே சிரிக்கிறேன். அப்படியா? மகனுக்கு சென்றிருக்க அவரை பார்த்து வந்தா உன்னை பார்த்துட்டு நீங்க அரண்மனை இருந்து உன்னை மகனை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சரிப்பா. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்னை சொன்ன வார்த்தை எங்கள் நினைவில் வந்தது, அன்பு என்ற தாயே நெஞ்சில் கோயில் கொண்டது. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னையோராலையும் அன்னையோராலையும் அம்மா அம்மா. என்னுடைய தங்கச்சியும் வனவெடிக்க போயிருக்கிறா. அவ எங்கத்தான் போனான்னு ஒண்ணுமே புரியல. அவளை தேடிக்கொண்டே போகிறேன். அம்மா வாழ வைத்த தெய்வம் இன்று காலம் சென்றதேனோ, உலகிலே உன்மகள் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இன்று வாழம் சென்றதேனும், உலகிலே உன்மகள் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன்மகள் நீரில்லாத மீனோ. மீண்டும் மீண்டும் மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே, வாழ்க வாழ்க மகளே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகொடிந்த கிள்ளை, எங்களும் எங்களும் கொண்டாடுதை தாயே. அன்னையோராலையும் அன்னையோராலையும் அம்மா. அம்மா செய்யாத குற்றத்திற்காக இந்த படுபாவிகள் நம்மை அநியாயமாக நாட்டை விட்டே துரத்தி விட்டார்கள். நாட்டை விட்டு காட்டின் வழியாக வரும் நேரத்திலே புலி துரத்தி வந்தது. அந்த புலிக்கு பயந்து கொண்டு நாம் இருவரும் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து விட்டோம். அன்று முதல் இன்று வரை உங்களை தேடி வருகின்றேன். நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ அந்த பொல்லாத புலிக்கு நீங்கள் இரையாகி விட்டீர்களா, அல்லது உங்களுடைய நிலைமை என்ன ஆனதென்றே தெரியவில்லையே. அம்மா இந்த கானகத்திலே உங்களை தேடி தேடி என்னுடைய கால்கள்லாம் வலிக்கின்றது. பசியோ ஒன்றும் தாங்க முடியவில்லையே. தண்ணீர் தாகமாக இருக்கின்றது. அம்மா தலை சுற்றுகின்றது, மயக்கமாக வருகின்றது. அம்மா அம்மா அம்மா. தேடிக்கொண்டு போகும் நேரத்துல யாரோ ஒரு அழுவு கொள்ள கேட்டுச்சு. அவ எங்கத்தான் போயிருந்தா தெரியாத காப்பி அத்தா. ஏண்டா யாருமே தெரியலையேடா. ஆமா என்னடா சொல்ற?
ஐயோ தண்ணினாலே பிடிக்காதே. ஆமா நான் எங்க இருக்கின்றேன்? என்னை யார் காப்பாற்றியது? அம்மா, என்னங்க யாருமா நீங்க? நான் யாரா? வனதேவதையா? ஐயா இவங்களா? நாங்க உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன். அம்மா, நீங்களா தண்ணி கொடுத்து காப்பாத்துறீங்க? தண்ணி கொடுத்தேன். ஏமா இல்ல, எல்லாரும் தண்ணி கொடுத்தா காப்பாத்துவாங்க. இந்த அம்மா என்ன தண்ணி கொடுத்து கொல்ல பார்த்தாங்கப்பா. தண்ணி வாயில தான் கொடுப்பாங்க. இந்த அம்மா மூக்கல ஊத்தி தண்ணி ஊத்தி என்ன சாவடிக்கு பார்த்தாங்க. ஆமா ஆமா. ஏமா புண்ணியவதி, நீங்களா காப்பாத்துறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏமா காப்பாத்துன்னு தான் காப்பாத்துனேன். ரொம்ப பசியோட இருக்கேன். சாப்பாடு தான் போறீங்களா? எங்க அரண்மனைக்கு வாங்க. சாப்பாடு மட்டும் என்ன சாப்பாடு, உண்ண உணவும் உடுத்த தருகிறேன். வாங்க. கர்மதேவதை போல இருக்குப்பா. எல்லாத்தையும் என்ன வேணும்? மோர் வேணுங்க. மோர் வேணுமா? ஆமா. யாருடா பெல்லுன்னு கேக்குற? பெல்லு படுத்த பையா ஏண்டா? அவருக்கு 9 அவருக்கு. நீ அப்ப கூட நீச்சல் வச்சுட்டு போவடா போட்ட. ஏண்டா அவருக்கு ஏண்டா மோர் வேணுமாடா? ஆமா போடா. என்னங்க வேற என்ன வேணும்? ரசம் வேணுங்க. ரசமா வேணும்? இந்த கம்பெனிக்கே தெரியும்டா. ஏண்டா அவருக்கு ரசம் வேணுமாண்டா? ஆமா வச்சு அதான் எல்லாம் குடிச்சிட்டு நல்லா தூங்குறாங்கடா பையா. என்னங்க வேணும்? போதுங்க. ஏமா ஊருக்கா இருக்குதா? ஊருக்கா மாங்காய் ஊருக்கா? நல்லா சாப்பிட்டு போல ஊருக்காவ. மாங்காய் ஊருக்கா? மாங்காய் ஊருக்கால சோறே தொடுறது இல்ல. ஊருக்காவ வேணுமா? யாருடா பொண்ணு மொடட்டே நானு? யாருடா போய் பொண்ணுன்ற? ஏண்டா நாம இல்லப்பா முடியுமா? ஏண்டா அவருக்கு அவருக்கு ஊறுகாய் வேணுமாண்டா? என்னங்க அறுசுவையா இருந்ததா? சாப்பிட்டீங்களா? சூப்பரான சாப்பாடுங்க. அப்படியா? இந்த மாதிரி சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது வாழ்க்கையில. அருமையான சாப்பாடு. ஊறுகாய் நக்கனீங்களா இல்லையா? ஏமா அந்த ஊறுகாயிலே எல்லா சாப்பாடும் சாப்பிட்டேன். நக்க என்ன டேஸ்ட் வந்து தெரியுமா? அப்படியா? ஊறுகாய. ஆமா ஆமா. ஏமா சரிங்க, என் உயிரை நீங்களா காப்பாத்தி எனக்கு சாப்பாடும் போட்டு இருக்கீங்க. உங்களை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன். நான் போயிட்டு வரட்டுங்களா? என்ன வந்தீங்க சாப்பிட்டீங்க போறீங்க? என் மேல என்னங்க எனக்கு உங்க மேல என் மேல ஆஹா, நானும் எவ்வளோ வியாபாரி எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனா இவனை மாதிரி ஒரு வியாபாரி பார்க்கல. 1 கிலோ வந்து 40 ரூபாயாம், 1/2 கிலோ வந்து 60 ரூபாயாம். இல்ல
இவன் கடை வீதிக்கு போயிட்டு காசு கொடுத்து காய்கறி வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணா அந்த வேலை சொல்லுவானா? இந்த ராத்திரி நேரத்துல யாரும் வீட்டு தோட்டத்திலே தெரியாம திருடிக்கணும் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதான் வந்து அரை கிலோ வந்து 60 ரூபாய், 1 கிலோ 40 ரூபான்னு வேலை தெரியாம வேலை சொல்லிங்கிறான். ஏமா நீ என்னமோ காக்கா குருவின்னு சொல்ல வந்திய சொல்லு. என்னங்க காக்கா குருவி எல்லாம் கிடையாது. உங்கள் மீது எனக்கு காதல் வந்து விட்டது. காதலா? ஆமா. மறந்தால் உங்களைத்தான் மணப்பேன். அது மட்டும் கிடையாது. 143 தெரியுமா? 143யா? லவ். ஓஹோ, இந்த அளவுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா? ஆனா எனக்கு தெரியாதுமா. என்னங்க நான் ஒரு அப்பாவி. ஒண்ணுமே வேண்டாம். ஒரு அக்பி ஒரு கிஸ்மி முடிஞ்சிச்சு. வாங்க. ஒரு அக்பி ஒரு கிஸ்மி. அப்படிங்களா? நான் கூட உன்னை காதலிக்கிறேங்க. அப்படியா? ஏன்னா மறுபடியும் எங்க அம்மாவை தேடி போற நேரத்துல எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டு வச்சுக்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு, அதுவும் என்னங்க என்ன மாதிரி அழகான பொண்ணு யாரு வந்து உனக்கு காப்பாத்துவா? ஆமா ஆமாங்க. அதுக்காகத்தான் சொல்றேன், எனக்கும் ஒரு துணை வேணும் அல்லவா? அதுக்காகத்தாங்க நானும் உன்னை காதலிக்கிறேன். ஆமா, உங்க பேர் என்ன? என்னுடைய பேரு கலையழகி. கலை அழகி. கலை என்றாலே அழகு, அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி அருமையா பேர் வச்சிருக்காங்க. ஆமா, என்னுடைய பேர் வந்து கலைமணி. என்ன பொறுத்த பாத்தியா? சொல்லுங்க. அப்ப பத்திரிக்கை அடிச்சிடலாமா? பத்திரிக்கை அடிச்சிடலாமா? பத்திரிக்கை அடிச்சிக்கலாம் கூட. கலைமணி கலையழகி காலியா ஆரம்பிக்குது பாரு. நம்ம பண்றதும் காதல். என்ன ஒரு பொறுத்த பாத்தியா? ஆமாங்க. கலையழகி ஆடியே ஆடி சின்ன புள்ளை ஆடி மறக்க முடியாது முடியாது முடியாது. உன்னை வேணா மறக்க சொல்லு, மறந்துடுவேன். அவரை மறக்க முடியாது. என்ன பண்ணிக்கிறோம் நல்லா தெரிஞ்சு எனக்கு உனக்கு வந்து உங்களுக்கு தெரிய முடியாம சொல்லுகிறேன். புரியாம சொல்லுகிறேன். முடியாது மறக்க முடியாது. எப்படி இருக்கிறான் பாருமா, எச்சக்கல்ல பையன், பொறம்பாக்கு பையன், வாங்கி துண்ட பையன், நல்லா எப்படி இருக்கிறான் பாரு. சாச்சுடி ஒண்ணு போட்டுக்கிறான், அவன் வாய பாருங்க, கோண வாய். டேய் ஏண்டா எங்க அப்பா வீட்டு இருந்துட்டே, ஏண்டா டேய் இன்னும் நீ என்ன பெத்ததுனால நீ எப்படி அடிச்சிருப்ப? கேவலம். என்னடி வளர்ப்பு தந்ததானே நீ, உனக்கு எவ்வளவு ஒரு டிகிரி மேல கையை வைப்ப? ஏய் என்னடா கோண இல்ல பாத்து நான் வெச்சேன். நான் வெக்காத முடியாம எல்லாம் பத்த நான் விட விட அடுத்து மாத்தேமா.
பார்த்தா இந்த மூஞ்சி. ஏய் அவன் வந்து முடியாது அப்பா இல்ல. முடியாது. அட பாவி நீ வேணாலும் செத்துறா. அவரை மறக்க முடியாது. ஆமா ஏய் 25 வருஷமா அழுத்த வரேன் நான் செத்து போனோம். ஆமாப்பா ஏய் வந்து பையன் உயிரோடு இருக்கணும். ஏய் அவன் யார் தெரியுமா? யாரு? அவன் அனாதை. இருக்கட்டும். அவன் பிச்சைக்கார பையன். பரவாயில்ல கத்தி எடுத்துட்டு என்னை காப்பாத்துவாரு. ஏய் தாய் தந்தை இல்லாதவன். அப்பா தாய்க்கு தாய தந்தைக்கு தந்தி அவருக்கு நான் துணையா இருப்பேன். ஏய் சீனா அவனை மறந்துடுறீ. முடியாது. ஒண்ணாத்தை ஒரு தள்ளு போ. பாத்துட்டு வராரு. நம்மள ஏய் முடியல சொல்றேன். அப்பா முடியாதா? ரொம்ப கத்தாதப்பா. என்ன? ஏற்கனவே 2 வாட்டி உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. ஏற்கனவே செத்துட்டு இருப்பேன். அட பாவி இதை நான் காப்பாத்துறதுனால நீ உயிரோட இருக்கிற. இன்னொரு வாட்டி வந்தா செத்து போடுடா. என்னடி ஹார்ட் அட்டாக்? ஆமா. கப்பல்ல 12 பேர் ஹார்ட் அட்டாக் சொல்லி கேக்குறேன். ஏய் எத்தனை முறை சொன்னாலும் மறக்க முடியாது சொல்லுகிறாய். உன்னை வெளிய விட்டத அவன பார்க்க முடியும். அப்பா என்ன சொன்ன? வெளிய விட்டத அவன பார்க்க முடியும். ஏன் உள்ள விட போறியாடா? அது ராசகிடா. ஏய் எத்தனை முறை சொன்னாலும் மறக்க முடியாது சொல்லுகிறாய். உன்னை வெளிய விட்டத அவன பார்க்க முடியும். இப்போ என்னத்தை பண்றதுமா உனக்கு வீட்டுக்கு கிளை அடிக்கிறேன். அப்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.